கல்லூரிக்கு செல்லாமலேயே பொறியியல் பட்டம் வாங்கலாம் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் புதியதொரு கல்விக் கொள்கை வெளியிட்டுள்ளது. தொலைதூர கல்வி மூலம் பொறியாளர் பட்டம் பெறும் புதிய திட்டம். இத்திட்டத்தின் மூலம் கல்வி தரம் உயர வாய்ப்புள்ளதா, வேலைவாய்ப்பு எப்படி என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாற்றத்திற்கான புதியதொரு கல்விக் கொள்கையினை உருவாக்கும் முயற்சியில் மத்திய உயர்கல்வி அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. இதன்படி வரும் கல்வியாண்டு முதல் பொறியியல் பட்டம் பெற தொலைதூர கல்வி மூலம் படிக்கலாம் என்கிறது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில். உயர்கல்வியை தொடர முடியாமல் தவிக்கும் வேலைக்கு செல்லும் இளைஞர்களுக்காக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக AICTE அறிவித்துள்ளது. ஆனால் தமிழகத்தில் உள்ள கல்வியாளர்களும் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்களும் இத்திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். தொலைதூர கல்வி மூலம் பொறியியல் படிப்பின் தரம் குறையவே அதிகமான வாய்ப்புள்ளது என்கிறார் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் அவர்கள். பொறியியல் கல்லூரிகள் படிப்புகளுக்கு தொலைதூர கல்வி, அதாவது கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் நடத்துறதுங்கிறது ஒரு சில பல்கலைக்கழகங்களை நடத்திட்டு இருந்தாங்க. சத்தீஸ்கர், பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்களில் அது சக்ஸஸாக வரக்கூடாது வரலை அப்படிங்கிற காரணத்தினால தான் AICTE அதை ஏற்கனவே அதை பேன் பண்ணிட்டாங்க, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் மீண்டும் பொறியியல் கல்லூரிகளுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நடத்தலாம் அப்படிங்கிறது எடுக்கிற முயற்சி அது தவறான முயற்சின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ முழு நேரமாக கல்லூரிகளில் படித்து வெளியில் வர மாணவர்களுக்கே வேலைவாய்ப்பு மிக குறைவாக இருக்குது. பொறியியல் படிப்பை கல்லூரிகளில் படித்தவர்களுக்கே வேலை இல்லை என்பதே தற்போதைய நிலை. பல தனியார் பொறியியல் கல்லூரிகள் மூடப்பட்டு கொண்டிருக்கும் தற்போதைய சூழலில் தொலைதூர கல்வி நிச்சயம் பயன் தராது என்கிறார் சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் திருவாசகம். AICTEயின் புதிய அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாகவும் எந்த பொறியியல் கல்லூரியும் இத்திட்டத்தை செயல்படுத்த முன்வராது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா சமீப காலத்தில் நாம் பேசப்படுவது எல்லாமே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கூட்டணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனாக இருக்கட்டும், MHRD மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமாக இருக்கட்டும், சமீபத்தில் கொடுத்த சுற்றறிக்கை எல்லா கல்லூரிகளுக்கும் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் கொடுத்த சுற்றறிக்கை எந்த காரணம் கொண்டும் இன்ஜினியரிங் மெடிசன் சம்பந்தமான கோர்ஸுகளை நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தா அதை உடனே நீங்கள் நிறுத்தியாக சர்க்கிள் வந்திருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் AICTE கொடுத்துருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. AICTE அறிவிப்பின்படி டிப்ளமோ மற்றும் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் 5 ஆண்டு பணி அனுபவத்துடன் இருந்தால் தொலைதூர கல்வி மூலம் பொறியியல் படிக்கலாம். தமிழகத்தில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு AICTE இது தொடர்பான சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. தொலைதூர கல்வி தொடங்குவது குறித்த விண்ணப்பங்களை பல கல்லூரிகள் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு முதல் பொறியியல் படிப்பிற்கான தொலைதூர கல்வி வரலாம். ஏற்கனவே பல பல்கலைக்கழகங்கள் செய்முறை படிப்புகளான கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்ஸ்டர்னல் PhD, கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உள்ளிட்ட பல படிப்புகளை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அந்த படிப்புகளில் மாணவர்கள் சேர்றதுக்கு பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் AICTE புதிய அத்தியாயமாக பொறியியல் படிப்பை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொடுக்கறதுக்கான முயற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களிடத்தில் பெரிய அளவில் ஆர்வம் இல்லை. ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் பிரசாத், நியூஸ் 7 தமிழ், சென்னை.